2 வாழைக்காவை எடுத்துக்கோங்க. அதோடைய டாப் சைடில் இருக்கக்கூடிய காம்பையும் பாட்டம் சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வாழைக்காவுடைய எல்லா தோலையுமே சீவி எடுத்துக்கோங்க. வாழைக்கால தோல் இருக்கக்கூடாது. இதை இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியில் போட்டுக்கோங்க. அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா வாழைக்காய் பீசஸையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விடுங்க. அப்போ தான் ஒரு சேர சால்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா வாழைக்காயில் போய்ட்டு மிக்ஸப் ஆகி சேரும். எல்லாத்தையும் நல்லா ஃபோர்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பேன் வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதும் அதில் தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சி வரும்பொழுது நம்ம வாழைக்காய் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைக்காய் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் எல்லாமே நல்லா உங்களுக்கு எண்ணெயில் ஓரளவுக்கு கிறிஸ்பியாக புரிஞ்சு வரும். ரொம்ப புரியக்கூடாது, ஓரளவுக்கு நம்மளுக்கு வெந்திருந்தால் போதுமானது. இப்போ அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா வாழைக்காயுமே நம்ம அழகாக எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதேமாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சோம்பு சேர்த்துருக்கோம். ஜீரகம், சோம்பு, மிளகு சேர்த்துருக்கோம். இது வரைக்கும் இதில் ஒரு 7-8 பல் பூண்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் மூடி நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா கொரப்பாக அரைஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வாழைக்காய். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிடலாம். அதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போது நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், தனி மிளகாத்தூள். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். தனியா எல்லாம் மல்லித்தூள் எது சொல்கிறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுருங்க. நல்லா பெரட்டினதுக்கப்புறம் இப்போது நம்மளுக்கு மசாலா ஆல்மோஸ்ட் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு புளி தண்ணி, ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு குழிக்கரண்டி அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மசாலா பக்காவாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்த அந்த வாழைக்காய் எல்லாத்தையுமே ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக பெரண்டு வரணும் உங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்பொழுது அந்த மசாலாவோட ஃப்ளேவரு, அந்த கிறிஸ்ப்னஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இது மாதிரி வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்குலாம் அருமையாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணால் இன்னும் கொஞ்சம் பெரட்டிக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேரேஜ் ஸ்டைல் பிளான்டன் ஃப்ரை.